தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ வசனத்தை வெளிச்சத்தை இயேசு வாழ்கிறார். ஆமேன். நம்ம வீட்டில் வர்ற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக காத்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமேன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நம்ம புள்ள மகிழ்ச்சிங்கிற தலைப்பில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், அதாவது சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்க நீதிமான் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த மன மகிழ்ச்சி எப்படியெல்லாம் வருதுன்னு உள்ள ஒரு கோணத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பகுதியை நம்ம ஆமேன் சகரியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசித்தபடி 4ஆம் மாதத்தில் உபவாசம், 5ஆம் மாதத்தில் உபவாசம், 7ஆம் மாதத்தில் 4, 5, 7 ஆமேன் உபவாசமும், 10ஆம் மாதத்தில் உபவாசமும் ஆமேன் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும் ஆகிய சத்தியத்தையும் சமாதானத்தின் சிறைகள் என்று சிறைகளை கர்த்த சொல்லுகிறது. ஆமேன். அப்போ உபவாசத்தோடு இருக்கும்போது மன மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டுமில்ல, அந்த வியாதி நம்மளை விட்டு மாறுது. மனமகிழ்ச்சியாக இருக்கும் வியாதி நம்ம மேற்கொள்ளாது. அப்போ அதுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த வருஷத்தோட சத்தியம் சந்தோஷமாக நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும் ஆகியால் சத்தியத்தில் சமாதானத்தை செய்யுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுறான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது, இவ்வகை பிசாசு இயேசு சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாமல் நம்ம சட்டத்தோடு போகாது. நல்லா கவனிங்க. அப்போ நான் ஒரு நாள் உபவாசத்துக்காக ஒரு சில நோட்டீஸ் அடித்து கொடுத்தேன் ஒரு சகோதரத்தில். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, நான் வரமாட்டேன் முதல்ல. அப்புறம் நான் கொடுத்த நாங்கள் ஒரு பெரிய சபையில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அது சரிம்மா நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வர முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நோட்டீஸை கொடுத்துட்டு கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு தான் என்ன வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவங்களதான் கற்று சாட்சி அவங்க எடுத்து மாற்றினார். ஆமீன். மனசு சோர்ந்து போச்சு அவங்க வார்த்தையை. தைரியமாக நம்ம முன்னாடி இப்படி நான் வரவே மாட்டேன், நான் பெரிய சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்ட்டு. உண்மையில சொல்கிறேன், எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க, யாருமே வரேன். எந்த சகோதரி வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க முன்னாடி கரெக்டாக 10:30 ஆர்டர் நடக்குது, 10:30 மணி கரெக்டாக வந்து இருக்கிறான். அப்போ அந்த உபவாசத்தால் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பொருளாதார வியாதி, சுகருங்கிற வியாதி. அவங்க முடிவெடுத்தது என்னன்னு வந்தாங்க, நான் இந்த உபவாச முடிவு வரைக்கும் நான் ஒழுங்காக வருவேன், எனக்கு இந்த வியாதி மாறணும். ஆமீன். பாருங்க, அவ உபவாசம் போட்டு நாள் உபவாசம் முடிவு வரைக்கும் அவங்க ஜபத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. முடிவெண்ணை சாட்சி சொன்னாங்க. ஆமீன். கடைசி செக் பண்ணி பார்த்தபோது சுகர் இல்லை, எல்லாம் நார்மல் என்று சொல்லி அவங்க கேட்டு அவங்க செஞ்சது இன்னும் பல வியாதிகள் இருந்திருக்கு, எல்லாமே நார்மல்னு கேட்டு அவங்க பதில் கொடுக்கும்படிக்கு கற்றுக்கு. அப்போ வியாதி என்பது அது ஒரு வகை பிசாசு,
பவுலும் சொல்லி இருக்காரு. ஆமீன். அது நம்ம மனமகிழ்ச்சியை தலைவடுகிற ஒரு ஆயுதம், நாம் சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்கிற ஒரு ஆயுதம். அது ஒரு பிசாசுடைய கிரியை. அந்த பிசாசுடைய கிரியை ஜெயிக்கணும்னா உபவாசமும் ஜெபமும் முக்கியம். அப்ப இவ்வகை பிசாசை, இவ்வகை வியாதியை வேட்டணும்னா உபவாச நாளை நியமிச்சு உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவை இது செவ்வு நம்ம உறுதியாகி பற்றி கொண்டு இருக்கும்போது வியாதி நம்ம தொடாது. நீ வசம் நமக்கு சான்றடிக்கணும். இன்னைக்கு நமக்கு எல்லா இடமும் போக்க நேரம் உண்டு. மருத்துவமனைக்கு போறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, உபவாச ஜபத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை. நான் எங்க சபையில நான் பார்க்கிறேன், உபவாசம் கூட்டம்னா ஆளே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை நாளில் மட்டும் ஆள் கூடி வர்றாங்க. மற்ற உபவாச அந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் உபவாச நாள் என்பது பண்டிகை நாளா மாறி இருக்கு. அப்போ மனமகிழ்ச்சி நாளா மாறி இருக்கு. இங்க அது இயேசு அதை சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு மனமகிழ்ச்சி வேணும்னா நீங்க உபவாசம் ஜெபிக்கணும். பரலோகராஜ்யம் என்பது அப்ப என்னது? புசிப்பு குடிப்பு மட்டுமல்ல. அந்த வருஷத்தை கூட உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன், நல்லா கவனிங்க. நம்ம என்ன புசிப்பையும் குடிப்பையும் விரும்பி தன்னுடைய வேலையும் வேற காரியங்களும் செய்துட்டு இருக்கிறோம். உபவாச கூட்டத்தை வெறுக்கிறோம். பரலோகராஜ்யம் என்பது புசிப்பு குடிப்பு மட்டுமல்லன்னு இயேசு நம்ம போயிட்டு இருக்கிறார். அதே இயேசு இவ்வகை பிசாசு ஆமேன் உன்னை விட்டு ஓடணும்னா, நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நீ நீதிமானா மாற்றப்படணும்னா, நீதிமானா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு காத்திருக்கணும். நீ பழைய ஏற்பாட்டை சொல்லுது, புதிய ஏற்பாட்டை சொல்லு. நான் உபவாசம் விட்டது எத்தனை பேர் நீங்க முன்னுரிமை கொடுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தெய்வ பிள்ளைகள் யாரெல்லாம் உபவாசம் கூட்டத்துக்கு போறீங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் மட்டும் உபவாசம் கூட்டம் எங்க போதக மக்கள் வைக்கிறது கிடையாது. நல்ல விசுவாச மக்கள் எல்லாருமே கேளுங்க. அதே மாதிரி அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சியை கிறிஸ்துக்கு இல்லாத மக்கள் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க, இதை கேளுங்க. நீங்க உபவாசம் என்பது, அதாவது மற்ற மக்கள் சொல்லுவாங்கன்னா அது நோன்பும்பாங்க. நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சரீரம் புஷ்டியா இருப்பதற்கு, மகிழ்ச்சியா இருப்பது நோன்பு. ஆமேன். விரதம் உபவாசம் இருப்பது நல்லது. மற்றொரு கூட கடைசி நாளில் நான் ஒரு சின்ன நோட்டீஸில் படித்து பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நிகழ்ச்சியை யார் படித்து எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு புக்கில் போட்டுருந்துச்சு, கொரோனாங்கிற வியாதி உபவாசத்தில் இருக்கிற ஜனங்களை தாக்காதான் அப்படின்னு சொல்லி நான் படித்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நாளில் தாக்கலைன்னு சொல்லி போட்டிருக்கு, படிச்சு மருத்துவர்கள். அப்போ உபவாசத்தோடு இருக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை பழைய பாண்டி தீர்க்க தரிசன வார்த்தையில இருக்கு. சகரியா தீர்க்க தரிசியில இன்னும் எழுதி வச்சிருக்கா கவுனிங்க, படிங்க. உபவாசம் 4ஆம் மாதத்தில் உபவாசமும் 5ஆம் மாதத்தில் உபவாசமும் 7ஆம் மாதத்தில் உபவாசம் 10ஆம் மாதத்தில் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல பண்டிகைகளாக இருக்கிறது. இது போதும். அப்ப இதுக்காக என்ன அர்த்தம் நீங்க கேட்காதீங்க. ஒரு மனுஷன் வியாதி இல்லாம தான் மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஆமேன். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்ப இயேசு என்ன சொல்லி இருக்காரு? வியாதி இல்லாம வாழணும்னா, பிசாச வேட்டணும்னா, வியாதிகளை பேர் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். ஆமீன். கல்வியால ஒரு சகோதரி எங்க ஜெகவில்லா பாஸ்டர்
என்னம்மா 400க்கு மேல சுகர் இருக்காமா அப்படின்னு நான் சொன்னேன், அடுத்த வாரம் 3-4 மாசம் கூட்டத்துக்கு வாங்க சகோதரி. அவங்கள உபவாசம் இருக்கிற சொல்லணும், தயவு செய்து நீங்க இன்னொரு விஷயத்தை எச்சரிக்கையா இருக்கிறோம், கூட்டத்துக்கு வாங்க நாங்க ஜெபிப்போம் அப்படின்னு. அவங்க உபவாசத்தோடு வந்தாங்களோ என்னோ எனக்கு தெரியாது. உபவாச கூட்டம் வெள்ளி சனி ஞாயிறு ஆராதனோட முடிஞ்சு திகாலமை செக் பண்ணிட்டு போகும்போது ஆவியானவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருந்தது. 400 பாயிண்ட் இருந்த சுகர் 160 என்று சொல்லி சாட்சி சொல்ல கேட்டேன். நான் ஒன்றும் வெளியே உள்ள ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு போதிக்கல. சபைக்குள்ள எனக்குள்ள நான் என் இயேசு எனக்கு செய்த அற்புதங்களை ஊழியத்தில் சாட்சியா சொல்லிதான் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆமேன். அப்போ இந்த வேதவசனம் ஒன்றும் பொய் கிடையாது. வேதவசனம் சொல்லுது ஒரு எழுத்து கூட பொய் கிடையாது. அது யாருக்கு? இந்த வசனத்தில் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு. ஆமேன். எத்தனையோ சுகர் பொண்ணு குணமாகி போனாங்க. நான் எவ்வளோ நாள் இந்த காலில் புண்ணா இருக்கிறவங்கள பார்த்து நீங்க வாங்க, நான் உங்களை மருத்துவ வச்சு கட்டிட்டு விடுறேன், உங்களுக்கு பொண்ணு மாறுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஒருத்தருமே வர மாட்டேன். வந்தவரெல்லாம் சுகப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் அங்கே என்ன இல்லை, மாத்திரை இல்லை, இன்ஜெக்ஷன் கிடையாது. ஆண்டோடைய பாதத்தில் நானும் என் மனைவியும் ஆமேன் அந்த பாதத்தை காலு கரையில தூக்கி வைத்து சோத்திரம் பண்ணி அதை கழுவி சுத்தப்படுத்தி இயேசுவை என்று கொடுத்து கர்த்தருடைய கிருபையினால என்னை எடுத்து சோத்திரம் பண்ணி போடும் பூசி அதை ஒரு காயத்தை கட்டி பண்ணும்போது எப்பேற்பட்ட புண்ணையும் கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், மாறுகிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கடந்த நாளில் ஒரு தகப்பனார் எங்க மனைவி சொந்தத்தில் வந்தாங்க. ஆமீன். காலில் மேல அந்த பகுதி இவ்வளவு பெரிய காலா மாதிரி இருக்கு, வீக்கம் போட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு வாரம் கூட போயிட்டா காலை வெட்டிட்டு இருப்பாங்க மருத்துவர்கள். ஆனா அந்த உணவுடைய சூழ்நிலை வந்து ஆமீன் எங்க ஜெப வீட்டில் வந்து ஒரு வருடம் இருக்கிறது நினைக்கிறது கால் அப்படியே இருந்து வர என்ன பூஜை பண்ணி அப்படியே போய் 4 இன்ச்சு அளவுக்கு வர வரைக்கும் அப்படியே ஆறு சுத்தமாக மாறிடுச்சு. கரெக்டாக ஒரு லைனு போல மட்டும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஜெப வீட்டில் 2 வழியாக போனாங்க. இது தீர்ந்துன்னு பாருங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறவே இல்லை. முழுமையாக ஆற்றி போயிருக்கலாம். 1 வருஷம் இருந்துச்சு. அந்த புண்ணு அப்படியே ஆறி போச்சு. கடையில் மீண்டும் அவங்க வேறு நாளாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போனால் டாக்டருக்கு என்ன கேட்டுக்கார் தெரியுமா? ஆமீன். இதுவரைக்கும் எந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இயேசு சுகமாக்கப்பட்டு உண்மையான டாக்டர் சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில சாட்சி. அதுக்கு உபவாசமும் ஜெபம் தான் காரணம். வாரந்தோறும் 3 நாள் உபவாசம். ஆமீன். மாதந்தோறும் 7 நாள் உபவாசம். வருஷந்தோறும் 40 நாள் உபவாசம். எங்க சபை நடக்கிற சம்பவம். வருஷந்தோறும் 20 நாள் உபவாசம். ஆமீன். இன்னும் வருஷத்தோறும் 1 நேரம் சாப்பிட்டு விட்டு உடைக்கால உபவாசம் என்று பல உபவாசத்தினால்தான் எங்க ஊழியத்தில் ரகசியமே உபவாசம். ஆமீன். அப்படிதான் வளர்ச்சி. எங்கேயெல்லாம் போறது கிடையாது. எங்க ஊழியத்தை கற்று ஜபத்து வச்சிருக்காருன்னா உபவாசத்தோடு கதையோடு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறதுனால கர்த்தர் நமக்கு வியாதியை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்க வள மகிழ்ச்சி.
அது பண்டிகை நாளாக நாங்கள் கொண்டாடும். முடிவு நாளெல்லாம் பயங்கர பண்டிகை நாளாக இருக்கும். அது நிறைய விபரீதங்களும் நடக்கிற நேரமும் அப்போ தான் பிசாசு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படியே நடந்திருக்கு. 40 நாள் வருஷம் இருக்கும்போது எங்கள் வீட்டில் படுத்திருந்த நல்ல ஒரு உடைக்காலப்புல மலித்து கீழே விழுந்தான், தண்டமாய் விழுந்தார். அதால் கர்த்தர் விடல. மேன் மறித்த சகோதரி எழுபவரை கிரியை செய்தார். இந்த உடைக்காரன் போய் அடியன் போய் ஜெபித்த போது நான் பற்றி கொண்டு விட மாட்டேன், என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கணும் என்று கேட்டப்போ ஜீவனை கற்றுக் கொடுத்தார். சாட்சி, மகிழ்ச்சி, துக்கம் உண்டு, ஒரு நிமிஷம். பாடு உண்டு, வேதனை உண்டு, கலக்கம் உண்டு, ஒரு நிமிஷம். ஆமென். ஆனால் தயவோ பொறுமையோ மகிழ்ச்சியோ இப்போது மகிழ்ச்சி. ஆகவே நான் சொல்லுவேன், ஆமே, நீங்கள் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா நீதிமானா உண்மையா இருக்கிறேன்னா எப்போதுமே நீங்கள் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருப்பதை கற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிறோம். அப்போ உபவாசம் அதில் ஒரு பகுதியாக முக்கியம். ஆமீன், அல்லேலூயா. இப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். உபவாசம் தீங்கு வரும், தீக்க ஜெயிக்க உபவாசம் செய்ய முடியும். எத்தனையோ நாட்கள் விபரீத சம்பவங்கள் இருந்திருக்கு. அந்த விபரீதத்தில் ஒன்று மறிச்சு விழுந்தாங்க. பெரிய விபரீத நாட்களில் பார்த்தீங்கன்னா வருஷ நாளில் ஒரு பிள்ளை காய்ச்சல் வந்துருச்சு. அது சகோதரியும் ஆமீன் உபவாசத்தோடு இருக்கிறாங்க 20 நாள் என்னோட. ஆமீன். அப்போ திடீர்னு பிள்ளைக்கு வெட்டு வந்துருச்சு, காய்ச்சல் கூடி மனுஷன் இருக்கிறார். ஆமீன். வெற்றளவு பிள்ளைக்கு வாயிலிருந்து அந்த உரத்தை அடிக்கிட்டு இப்படியே மாண்டு போய் கிடக்கிற மாதிரி கிடக்குது. புருஷனால் பார்த்துக்கிட்டு என்ன அடிக்கவா மனைவியா அடிக்கவா என்ன செய்ய கரங்கி நிற்கிறது. அவங்க கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வராத வண்ணம் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதையும் என்று அந்த பிள்ளையை தூக்கி மார்போடு போட்டு ஜெபம் பண்ண போது கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்தார். எத்தனை இழுப்புங்கிற வியாதி பாய்ந்து போனது. உபவாசத்தோடு ஜபிக்கும் போது, உபவாச நாட்களை காத்திருந்து ஜபிக்கும் போது ஒரு துக்கமான வியாதிகள் மாறுவதற்கு உபவாசமும் ஜபமும் மாறணும்னா கண்டிப்பா நீ உபவாசத்தோடு இந்த இழப்புகிற வியாதியெல்லாம் மாறணும்னா உபவாசமும் ஜபமும் முக்கியம் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ 1000 சாட்சி சொல்ல முடியும். ஆமேன். உபவாசமும் ஜபமும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பண்டி இந்த வேதவசம் நமக்கு சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது எந்த ஜனத்துக்கு பாருங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவன் யூத இருந்தானா யூத வம்சத்திற்காக அளிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் மகிழ்ச்சி இருக்கான். நம்ம இன்னைக்கு போறோமா, கூட்டத்துக்கு போறோமா, உபவாச கூட்டம் இல்லவே இல்லை. 8 நாள் நான் போயிட்டு இருக்கிறேன். ஆமேன். உபவாச கூட்டத்துக்கு இப்ப முன்னாடியெல்லாம் நான் எங்க சபையிலேயே நிறைய பேர் வருவாங்க உபவாச கூட்டம்னா. இப்ப கூட்டம் குறைவா வர்றாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் சகோதரிக்கும் இப்போ வேலை இருக்கு. இப்போ எல்லா சகோதரிமாரும் என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்போ எல்லாருமே வேலைக்கு போறதுனால உபவாச கூட்டத்துக்கு வர முடியறது இல்லை. அந்த ஒரு நாள் லீவ் கொடுத்துருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அன்னைக்கு இப்போ நிறைய பேர் வேலை கிடைச்ச போகிறோம். அப்படி நீங்க நல்ல பிள்ளைங்க. நான் என் காரியத்தை எங்க சபையில் உள்ள பிள்ளைಗಳ காரியத்தை சொல்றேன். உங்க முகத்தை எல்லாம் முன்னு போயிடக்கூடாது. ஆமேன். அது சத்தமா சொல்றீங்க.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாத கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அவங்க பேச்ச அவங்கள காட்டி கொடுக்கும். ஆமா, சபைக்கு போனால்தான் இயேசுப்பாயை பார்க்க முடியுமா? நாம சபைக்கு போனால்தான் இயேசுப்பா இருப்பாரா அப்படின்னு உடனே கிளம்பு. இது கேஸு, சபையில் ஆராதிக்காத கேஸாக்க. நாங்கள் வீட்டில் ஆராதிச்சுட்டு இருக்கோம், செய்தியெல்லாம் டிவியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியே பூச்சி பண்ணுறாங்க. வசனத்துக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. பெரிய நீதிமன்றம் என்னமோ ஆட்டோரும் வீட்டில் ஆட்டோரேன்னு வாழ்ற மாதிரி சபை கூட்டியரை விட்டு விடக்கூடாது. முதல் ஒப்பந்தமே அதுதான். இது கிறிஸ்தவ மக்களுக்கு அநேகருக்கு அந்த வெளிச்சம் இல்லை. இதை பிரஜாதியருக்கு கூட ஒழுங்க செய்தாங்க. இல்லை சில பிள்ளைகள் எல்லாம் அவங்க தெய்வத்தை ஆராய்க்கும் ஒரு பயம் இருக்கு. நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பயமே கிடையாது. ஏன்னா அவர் தான் நமக்காக அறையப்பட்டாரு. 70 பண்ணீங்கன்னு சொன்னதால நமக்கு பயமே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு பயம் இல்லை, கிறிஸ்துவ உபதேச ஜனங்களுக்கு உதவ பேசினாலும் பயம் கிடையாது. உலகத்தில் யாருக்கு உதவமாக எழும்பி அப்படி என்ன செய்வாங்க? பேச மாட்டாங்க. ஆனால் தேவ ஊழியக்காரன்னா ஈஸியா பேசிடுவாங்க. இது உண்மை. ஒரு மந்திரவாதியை பார்த்தா கூட பேச மாட்டாங்க, அவரை கண்டு பயந்துடுவாங்க. இந்த மனுஷனை பேசினா வயிற ஊத வச்சு விடுவான், இல்லைன்னு சொன்னா என்னதான் செய்வான், ரத்த வாந்தி எடுத்து சாகடிச்சிடுவான் அப்படின்னு கூட பேச மாட்டாங்க. தெய்வத்தை கூட பேசிடுவான், முதல்ல பேச மாட்டாங்க. பூசாரியை கண்டு பேச மாட்டாங்க. தேவ ஊழியக்காரன், அதுவும் ஊழியக்காரன் சும்மா கரைச்சி ஊத்துவாங்க இஷ்டம் போல. வசனத்தை அறியாம கரைச்சி ஊத்துறாங்க. வசனம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியார் இருக்கிறமாக பேசுறவங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே இல்லைன்னாக்கு தண்டனை தான். ஆனா அது தெரியாது. அவங்க ஏற்ற நாள் வரைக்கும் படுத்து கிடக்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. தேவைப்படுகிறேன். அப்ப உபவாச ஜெபம் நம்ம எடுக்கும்போது இந்த எல்லா சாபமும் ஒரு பக்கம் மாறுது. பரிகாசங்கள், நிந்தனைகள், களியாட்டுகள், இந்த கீழே வியாதி பலவீனம் மாறினா இந்த யூத வம்சத்தாருக்கு கர்த்தர் வழிகாட்டு வச்சிருக்காரு. அதனாலதான் ஊழியக்காரங்க என்னாச்சு, தெய்வீக கிருபை பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு விரதத்தையும் எனது நோன்பையும் இன்னும் எனது உபவாச நாட்களை நியமிக்கலாம். கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா உபவாசம்பாங்க, மற்றவங்க நோன்பும்பாங்க, இன்னொரு அடுத்த விரதம்பாங்க. ஏதாவது ஒரு உணவு வகைகளை தவிர்த்து, பொருட்களை தவிர்த்து இருந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கூடிய காரியத்தை செய்வாங்க. ஆனால் கிறிஸ்துவ பயன்பாட்டை புறமானதுன்னு சொல்லி இருக்கு. புதிய ஏற்பாடுல இயேசு நமக்கு சொல்லியிருக்க எல்லாமே உண்மையாக போதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இருக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு அவங்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க, இவங்களும் மகிழ்ச்சியா இருக்க, நாமும் மகிழ்ச்சியா இருப்போம். மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு மனுஷன் நீதிமானா இருக்கா, இதான் ஜட்ஜ்மெண்ட். அப்ப நீதிமானா ஒரு மனுஷன் இருக்கணும்னா உபவாசம் முக்கியம். சரீரம் எழுப்பாது, கோபம் வராது, மாம்சத்தின் கிரியைகள் ஒளியரங்கமாக இருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகளை சாகடிக்கணும்னா உபவாசம் ஜெபம் முக்கியம். அது மாம்சத்தின் கிரியைகள் என்ன? வெளியரங்கமானது. பச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், சண்டைகள், சச்சங்கள், மூர்க்கங்கள்,
கோபங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மத பேதங்கள், ஜாதி பேதம், இப்படி எல்லாம் வர்றதெல்லாம் இது மாம்சத்துடைய கிரியைகள். ஒரு ஆண்டோர்க்க பிள்ளைகள் இவ்விதமாக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மாம்சத்தை கிரியை ஒப்பு எடுக்காம ஆவின் கிரியைகள் என்ன? ஆவிக்குரிய கிரியை. ஆவினா நீதிமானுடைய ஆவி மகிழ்ச்சியா இருக்கும். பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை மகிழ்ச்சியா இருப்பார்கள். அவன் கிருபை பெற்ற பிள்ளைய நீதிமன்றம் மகிழ்ச்சியா இருப்பாங்க என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நாளைக்கு வாருங்க. நான் புதிய வசனம் இனி அடுத்த புதிய கோணத்துல சிந்திக்கும்படி கருத்தை சிவா. அப்ப இனி ஜபிப்போமா? ஜபிப்போம். அன்பின் பாடக தோப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சொத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் எங்க பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அவர்களை மூடி வருகிறதை நான் காண்கிறேன். உண்மையிலே இந்த வேத வசனங்கள் வார்த்தைகள் உண்மையுள்ளது என்று கண்டு உணர்ந்து சாட்சியாக நிர்ணயிக்கத்தக்கதாக அப்படி எனக்கு செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கையில் இருந்ததை இவர்களுக்கு சொல்லவில்லை. உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, சாட்சிகளை சொல்லி இவர்களுக்கு போதித்திருக்கிறேன். இந்த நல்ல ஒரு வருஷம் நான் மகிமையாக இவர்கள் கண்டு அதை பண்டிகை நாள் என்று கண்டு இவர்கள் சட்டத்திற்கிற எல்லா வியாதிகளை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இப்போதை கண்களை மூடி ஜெபிங்க. அற்புதம் நடக்கற்ற தெய்வ பிள்ளைகள், உபாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், இன்னும் கர்த்தருடைய பாதத்தில் காத்து ஜபிக்கிற பிள்ளைகள், இன்னும் இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்காதா என்று கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக, மகிழ்ச்சியை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. பொல்லாத சக்திகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போ என்று கட்டளை. கற்ற கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ சத்திய சத்தம் தொரிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய மகிழ்ச்சி வெளிப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை இயேசுவின் நாமத்தில் பூரண சுகமும் பலமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படிக்கு அப்படியே இறக்கச்சு. நீதிமான்களுடைய வாக்குற வசனங்கள் அறுவடையை நாட்டினவர்கள் பெற்றுக் கொள்வார்களா? இயேசு நாமத்தில் அல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனது பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் உடைத்துள்ள சாட்சிகளையும் தீர்க்க சத்துவ வசன வழக்குகளையும் கேட்டீங்க. நாளைக்கும் வாங்க, கர்த்தர் செய்த புதிய கிருபையோடு புதிய சாட்சிகளோடு வசனத்தை வெளிச்சத்தை காண்போம். வாங்க, கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.